ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நேச்சர் ட்ரிப்பு தான். ஸ்னோக்குமி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே இண்டிஜினியஸ் நேம் உள்ள ஒரு ஃபால்ஸு, சியாட்டில் பக்கத்தில். அங்கே தான் இப்போ போக போகிறோம். அங்கே போயிட்டு அங்கே ஃபால்ஸ் எப்படி இருக்குது, அங்கே ஒரு சின்ன ஹைக் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி வரலாங்கிறது தான் பிளான். ஒரு 1 day ட்ரிப் மாதிரி. கிட்டத்தட்ட ஒரு லைஃப் ஸ்டைல் சேனல் மாதிரி ஆயிடுச்சு. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே இதில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து 45 minutes ட்ரைவு. அங்கே போயிட்டு அங்கே பார்க்கிங் லாட்டில் வண்டி நிறுத்திட்டு அங்கே போனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட மறுபடியும் பேசுகிறேன். ஓகே, இந்த ஸ்னோக்குமி ஃபால்ஸ் வந்து 258 ஃபீட்டுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய வாட்டர் ஃபாலு. ஸ்ப்ரிங்கில் வந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் இப்போ நான் போகிறது மிட் ஆஃப் ஆகஸ்ட்டில், ஆல்மோஸ்ட் சம்மர் முடிய போகுது. இது எங்கே இருக்குன்னா, சியாட்டிலேருந்து ஒரு 30 miles டிஸ்டன்ஸில் இருக்குது. ரொம்ப பாப்புலரான பிளேஸு. பார்க்கிங் லாட்டுக்கு கார் போகும். அங்கேருந்து பெரிய லுக் அவுட் ஸ்பேஸ் இருக்குது. அதனால் அங்கே உட்காந்து ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த ஃபால்ஸோட ஃபுல் வியூ பார்க்கலாம். அந்த பெரிய வேலி இருக்கும். அப்புறம் ஒரு சின்ன ஹைக் இருக்குது, 1.5 miles, அதாவது ஒரு 2 kilometer, க்ளோஸ் டு 2 kilometer வந்து அப் அண்ட் டவுன் இருக்கிற மாதிரி சின்ன ஹைக்கு. அந்த ஹைக்கில் இறங்கினோம்னா ஃபால்ஸோட ஃபுட்டுக்கு கீழே இருக்கிற லெவலுக்கு போய் பார்க்கலாம். அதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஜாலியாக இருக்க போகுது. அப்படியே ஒரு பேசிகிட்டே அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஹைக்கு அப்படின்னு தெரியல. நான் ஃபால்ஸ் முதல்ல பார்த்துருக்கேன், பட் ஹைக்கு போனதில்லை. அதனால் இந்த வாட்டி உங்களையும் கூப்பிட்டு போய் காமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான். இது வந்து சின்ன ஒரு இங்கே ஹைவேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப தூரத்துக்கு ஒரு சிக்னல் வர்ற மாதிரி ஒரு ரோடு இது. நம்ம சொல்லலாம் ஒரு 30 feet ரோடு, அந்த மாதிரி கூட சொல்லலாம். 30 feet ஒரு 60 feet ரோடு சொல்லலாம். இது ஃபுல்லாக அப்படி ஒரு சின்ன ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் சூப்பராக இருக்கும். 2 சைடு பயங்கரமான மரங்கள் பார்த்துட்டே வர்றீங்க. அங்கங்கே சின்ன சின்ன ஊர் இருக்குது. நேராக பார்க்கிங் லாட்டுக்கு போகும். பார்க்கிங் லாட்டில் போய் அந்த லுக் அவுட் பிளேஸ் ஃபால்ஸை பார்த்துட்டு ஹைக்கிங் போகிறது தான் நெக்ஸ்ட் ஆக்ஷன். இது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 2 hours ஹைக்கிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தமாக சேர்த்து மேலே போய் பார்த்துட்டு கீழே போயிட்டு வர்றது எல்லாமே சேர்த்து. சியாட்டில் நான் சியாட்டில் இருக்கேன். சியாட்டிலேருந்து இந்த ஃபால்ஸுக்கு வரதுக்கு ஒரு 30 minutes. அப்புறம் அங்கே பார்க்குற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஒரு 1 hour, திருப்பி 30 minutes. ஓவரால் 2 hours ட்ரிப் இது. பட் இருந்தாலும் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நேச்சர் இருக்கிற பிளேஸ். இது நல்லாயிருக்கும். ரொம்ப பாப்புலரான ஃபால்ஸ் இது. அங்கே போயிட்டு மறுபடியும் பேசுகிறேன். நெக்ஸ்ட் ஒரு 3-4 monthsக்கு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் எதுவும் இல்லை. இப்போதைக்கு எதுவும் நான் பிளான் பண்ணல. நிறைய சுற்றிட்டதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது ஒர்க்கில் அவ்வளோ பெரிய லீவெல்லாம் இப்போதைக்கு இல்லை. அதனால் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் எதுவும் இப்போதைக்கு பிளான் பண்ணல. மேபி ஆஃப்டர் 3 to 4 months கழிச்சு ஏதாவது இருக்கலாம். அதனால் இப்போது நார்த் அமெரிக்கா ரீஜனில் இருக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு. இங்கே நிறையா நேச்சர் ஒட்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. சியாட்டில் இருக்கிற லொக்கேஷனில் நிறையா ஹைக்கிங்கு, வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி கனடா சைட்லேயும் இருக்குது. அந்த பார்டர் கிராஸ், சியாட்டிலேருந்து வேங்கூவருக்கு வந்து ஒரு 2 hours ஜேர்னி தான். ஒன்ஸ் பார்டர் கிராஸ் பண்ணிட்டோன்னா கனடாக்குள்ளே போயிட்டோன்னா நிறைய நேச்சர் ரிலேட்டடான பிளேசஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வரையும் நான் இந்த ஏரியா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் பார்க்குற விஷயங்களை அப்படி ரெக்கார்ட் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு பிளான். ஃபுல்லாக ஒரு ஃபாரஸ்ட் செக்ஷனில் போயிட்டுருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல். 2 சைடு பயங்கர. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மவுண்டெயின்ஸு, அதில் பெரிய பெரிய ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. ரைட் சைடில் அப்பப்போ அங்கே கொஞ்சம் வேலி மாதிரி, சின்ன சின்ன வேலி மாதிரி வருது. க்ரீனிஷ் லான் அந்த மாதிரிலாம் இருக்குது. சூப்பராக இருக்குது. லொக்கேஷன் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இது ஒரு சின்ன டவுன், ஃபால் சிட்டி அப்படிங்கிறது தான் சின்ன டவுனு. பக்கத்தில் ஒரு சின்ன ரிவர் போயிட்டுருக்காங்க. நிறையா கனோயிங் பண்ணிகிட்ருக்குறாங்க, கயாக்கிங் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த ரிவரை கிராஸ் பண்ண போகிறோம். தண்ணி அவ்வளோவா இல்லை. In 600 feet at the traffic circle, take the first exit and stay on Washington 202 East. ரிவர் இருக்குது, நல்லா தான் இருக்குது. தண்ணி நிறையா இருக்குது. நிறைய பேர் கனோயிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. சூப்பராக நல்லா ஜாலியாக பண்ணிட்டுருக்காங்க. பெரிய பார்க்கிங் லாட். இந்த ஃபால் சிட்டி வந்து நல்ல ஒரு சின்ன டவுனு. அது ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இந்த ரீஜனில். இந்த ரிவருக்கு நிறைய பேர் அந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் வருவாங்க.
அதனால் அது கொஞ்சம் பாப்புலர் ஆகிடுச்சு அந்த டவுன் இப்போ. இந்த ரிவர் பெட், இந்த ரிவரோட பேங்க்ஸ் வந்து கரையில் வந்து நிறைய பேர் அந்த சேர்லாம் போட்டு உட்காந்துட்டு ஈவினிங் டைம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அந்த தண்ணி வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அது காரில் ஃபாஸ்ட்டாக போகிறனால தெரியல, பட் நிறைய பேர் அங்கே உட்காந்துருக்காங்க. போட்டிருக்கு பாருங்கள், ஸ்னோக்குமி ஃபால்ஸ் 3 மைல்ஸ் இருக்கு இன்னும். ஃபால்ஸ் இருக்கிற லொக்கேஷன் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்த ரிவர்லேயும் தண்ணி கம்மியாக இருக்குது, ஃபால்ஸில் எவ்வளோ தண்ணி வருதுன்னு தெரியல. நான் ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஃபால்ஸ்க்கு வந்திருக்கேன். அந்த ஃபோட்டோஸ் கிடச்சதுன்னு அட்டாச் பண்ணுறேன். அப்போ பயங்கரமான, அப்போ நான் வந்து ஸ்ப்ரிங் முடிஞ்சோடனே வந்ததுனால, ஏர்லி சம்மரில் வந்ததுனால நிறைய இங்கே மவுண்டனில் இருக்க ஸ்னோவெல்லாம் உருகி அப்படியே வர்றது தானே, அது பயங்கரமாக இருந்துச்சு அந்த ஃபால்ஸ். அப்போது இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. லக் இருந்தால் ஃபால்ஸில் ஓரளவுக்கு வாட்டர் வரதை பார்க்கலாம். இருந்தாலும் ஹைக் பண்ணி பார்த்துருவோம். மெயினாக ஃபால்ஸை கொஞ்சம் பார்த்துட்டு அந்த சின்ன ஹைக்கு போகணும் அப்படிங்கிறதான் பிளான். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பயங்கரமாக இருக்குது. அது ஒரு மாதிரி ஹில் மாதிரி மேலே ஏறிட்டுருக்கோம். ட்ரீஸ் எல்லாம் சும்மா த்ரில்லர் படத்தில் வர்ற மாதிரி இருக்குது இதெல்லாம் லொக்கேஷனே. கொஞ்சம் லேசாக ஹில்ஸ் ஏறுது, அப்படியே கொஞ்சம் மேலே ஏறுது, நல்லா தெரியுது. பாருங்க, ரைட் சைடில் பார்த்தா தெரியும், பெரிய வேலி, பள்ளத்தாக்கு. கிளைமேட்டே அப்படியே டோட்டலாக மாறுது மேலே ஏறும்போது. In half a mile, turn right into the parking lot. Okay. ஃபால்ஸோட பார்க்கிங் லாட் வந்துருச்சுன்னு சொல்லுது ஜிபிஎஸ். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. Parking lot, okay. Slow. Okay. Right. Turn right into the parking lot. இதில் இடம் இருக்கான்னு தெரியல, மேலே போய் பார்க் பண்ணிக்கலாமே. சரி, பார்க் பண்ணிட்டு உங்கள்கிட்ட மறுபடியும் பேசுகிறேன். வெற்றிகரமாக பார்க் பண்ணியாச்சு. பார்க்கிங் பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக எல்லா பக்கம் ஃபுல்லாகிடுச்சு. அது கீழே அந்த சைடு வந்து ஒரு பார்க்கிங் இருக்குது, அது ரொம்ப லிமிட்டட் தான். பட் மேலே வந்து நிறையா இருக்குது, நிறையா ஸ்பேஸ் இருக்குது. இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஷாலிஸ் லாட்ஜ் அண்ட் ஸ்பா. இங்கே ஒரு சின்ன லாட்ஜ் இருக்குது. வந்து இங்கே தங்கி ஃபால்ஸை பார்க்குறவங்களும் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க. அது அப்பர் பார்க்கிங்கு, இந்த சைடு லோயர் பார்க்கிங்கு, ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வுடன் பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்காங்க. சூப்பராக. அது இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும், கார் வந்துட்டு போகிறதெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த லோயர் பார்க்கிங் ரொம்ப கம்மியான லிமிட்டட் ஸ்பேஸ் தான் இருக்குது. இதுதான் பார்க், இதான் பார்க்கு. இந்த பார்க்குள்ளே போகிறோம் இப்போது. இதான் லுக் அவுட் ஸ்பேஸ்ன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்த்தாலே ஃபால்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா ஹீட்டு போட்டு உட்காந்துருக்காங்க, சூப்பராக நல்லா இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது நடந்து போகிறது. இப்போ வெதர் வந்து கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்குது, ரொம்ப வார்மாலாம் கிடையாது. சம்மர் முடிஞ்சுது எங்களுக்கு, சியாட்டெல்லாம் வந்து சம்மர் முடிஞ்சுது. இதுதான் அந்த ஃபால்ஸுக்கு போகக்கூடிய லுக் அவுட். வாவ், எப்படி இருக்கு?
ஓகே லெட்ஸ் டாக். என்ன பார்க்குற? என்ன தெரியுது உங்கள? வாட் இஸ் திஸ்? Just read that. What is the name of the falls? Huh? Snoqualmie Falls. Snoqualmie Falls. Yeah. சூப்பராக இருக்குது அந்த ஃபால்ஸ். நான் எதிர்பார்க்கல இவ்வளோ. இப்போ மழையும் அதிகமாக பெய்யல, தெரியல. சூப்பராக இருக்குது. சரி, நம்ம இன்னும் அந்த சைடு போய் பார்ப்போம். அந்த சைடு பார்த்தா இன்னும் ஃபுல் வியூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். சூப்பராக இருக்கு. அந்த ஃபால்ஸ் அங்கே விழுந்து அந்த ரிவர், நம்ம அப்போயே வரும்போது அந்த பிரிட்ஜெல்லாம் க்ராஸ் பண்ணி வந்தோம். அந்த ரிவர் தான் க்ராஸ் பண்ணி வந்தோம். அருமையாக இருக்குது. அது வாட்டர் அங்கேருந்து லேக்லேருந்து வரும் போல் இருக்குது. அந்த சரி வந்து இப்படி விழுது. அது இல்லாமல் அங்கே ஒரு குட்டி ஃபால்ஸ் இருக்குது. இங்கே தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. இங்கே இருக்குது. இங்கே இருக்கு பாருங்க, ஒரு குட்டி ஃபால்ஸ். அங்கே ஒன்று விழுந்துட்டு தண்ணி ஸ்ட்ரீம். தண்ணி விழுகிற அழகு வந்து சூப்பர். போய் பார்ப்போம். look at this. இது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வியூ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. சூப்பர். அந்த செக்ஷன்லேருந்து அப்படியே ட்ராவல் ஆகி இங்கே வந்து அவ்வளோ. வாவ், இட்ஸ் பியூட்டி. இந்த ஃபால்ஸில் அப்படியே காமிச்சது அந்த லாட்ஜ் தெரியுது பார்த்தீங்களா? அந்த லாட்ஜு அது ஃபுல்லாக அது ஹோட்டல் மாதிரி. அங்கே தங்கறதுக்கு இருக்குது, அக்காமடேஷன் இருக்குது, இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஓல்டு ஸ்டைல். ஆமாம், அது மாதிரி. ஆமாம், ஓல்டு ஸ்டைல். இதெல்லாம் வந்து ஸ்ப்ரிங்லேருந்து சம்மர் வரையுமே எல்லோரும் இங்கே வந்து இங்கே தங்கிட்டு இங்கே சாப்பிட்டு ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. இங்கே மேலே வர்றதான் இல்லை இருக்கு பேர். வர வழியில் இந்த ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா, இந்த ரிவரை ஒட்டி நிறைய இடத்துல சைடில் எல்லாம் சேரை போட்டு உட்காந்துருந்தாங்க. ஃபுல்லாக ரிவரில் நிறைய பேர் கனோயிங் போயிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. எடுத்துருக்கலாம், எடுக்க முடியல என்னால். ட்ரைவ் பண்ணிகிட்டே பார்க்க தான் முடிஞ்சுது. ஃபால்ஸ் இங்கேருந்து பார்த்தா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அது தெரியுது பாருங்க. ஃபுல் வியூ, ஃபால்ஸோட ஃபுல் வியூ. நான் ஃபஸ்ட்டு பார்த்தது அங்கே மேலே லுக்கவுட்டில் பார்த்தோம். இது ஃபால்ஸோட ஃபுல் வியூ பார்த்தா எப்படி இருக்கும்? பயங்கர பிக்சரிஸ்காக இருக்குது பார்த்தா. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அந்த விழுந்து வர புகையே வந்து பயங்கரமாக இருக்குது. நல்ல ஹைட்டு. இது டோட்டலாக வந்து ஒரு 258 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகிருக்கும் இந்த பர்டிகுலர் வேலி உருவாகி போகிறதுக்கு இல்லையா? அப்படியே போகுது, அப்படியே இந்த ரிவரில் போகுது. அப்படியே சூப்பர். இந்த ட்ரெயிலில் போகும்போது அது ஒரு தனி பயங்கரந்த சந்தோஷம் இருக்கும். நடுவில் ஏதாவது வைல்டு அனிமல்ஸ் வந்துருமான்ட்டு. பட் நிறைய பேர் போகிறதுனால ஒன்றும் வராது. இங்கேருந்து மெயின் ரோட்லேருந்து வரலாம். இந்த ட்ரெயிலுக்கு வழி இருக்குது. கீழே இறங்கி போகணும். இந்த ட்ரெயிலில் போகிற அட்வான்டேஜ் என்னென்னா, மரங்கள் பாருங்கள், எவ்வளோ பெரிய மரங்கள் திக்காக இருக்குது பார்த்தீங்களா? மரங்கள் எல்லாமே பெரிய சைஸ். எப்படி இருக்கு? அதெல்லாம் ஒரு ஆள் ஃபுல்லாக
ஒரு ஆள் ஃபுல்லாலாம் கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரில, அவ்வளோ பெருசு இருக்குது எனக்கு. இல்லை ஆமாம், இது இவ்வளோலாம் வருதா? ஒரு ஆள் இவ்வளோ தான் பண்ண முடியும். ரெண்டு ஆள் இருந்தால் தான் ஃபுல்லாக. அவ்வளோ பெருசு ட்ரங்க்கு. கிளாஸ். நீங்கள் அந்த பக்கம் போங்க, நான் அந்த பக்கம் நிற்கிறேன். ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் விழுந்துடாதரா? வாய்ப்பே கிடையாது ராஜா, வாய்ப்பே கிடையாது. ஏங்க வராதுன்னா அவ்வளோதான். அந்த சைடு இருக்குது, இன்னும் பேக் சைடில் 3 பேர், ஈஸியாக 3 பேர் வேணும். ஸ்டீப்பாக போகுது, எவ்வளோ ஸ்டீப்பாக போகுது. அந்த ஃபால்ஸோட ஹைட்டுக்கு கீழே போகும்னு நினைக்கிறேன். 258 ஃபீட்டாக மீட்டரான்னு தெரில, அது நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். சூப்பராக இருக்குது ட்ரெயில், பயங்கரமாக இருக்குது. கீழே இறங்குறது இறங்கிடலாம், மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டப்பட போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லாவே ஸ்டீப்பாக இருக்குது. எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குது. இது அங்கங்கே சின்ன சின்ன கல் இருக்கிறதுனால ஒரு grip இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் இருக்குது. இப்படி கீழே இறங்க அப்படி சுற்றி இந்த எஸ் பெண்டு மாதிரி, அப்படியே ஒய் பெண்டாக எஸ் பெண்டு அதுன்னு சொல்லுவாங்க, ஹேர்பின் பெண்டு. ஆமாம், அது மாதிரி சுற்றி போகுது. பயங்கரமாக இருக்குது. இப்படி இருக்கு பாருங்க ஃபாரஸ்ட். ராஷ்பெரி, ஐ ஃபவுண்ட் த ராஷ்பெரி, இந்த வைல்டு ராஷ்பெரி அங்கே இருக்குது ரெட் கலரில், ஆனால் எட்டாது. இந்த அங்கே இருக்குது பாருங்க, வைல்டு ராஷ்பெரி. தெரியுதா? சூப்பராக இருக்கும். என்ன போட்டிருக்காங்க பார்த்தியா? ரூபஸ் ஸ்பெக்டபிளிஸ். Traditional use berries and young sprouts eaten, fresh berries used as dyes. அதான் வந்து எல்லாம் பழுக்கணும், பழுத்தா தான் அந்த மாதிரி ரெட் மாதிரி ஆகும். வைல்டு ராஷ்பெரி. அதேமாதிரி இதுதான் இந்த ராஷ்பெரியோட ஏர்லி ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். இங்கே நிறைய ஒயிட்டாக இருக்குது, அதாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். வைல்டு ராஷ்பெரி ஆல்வேஸ் என்ன சொல்கிறதுனா, இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் வரும்போது பார்க்கலாம். நானும் ஒன்றாவது ரெட் கலரில் பழுத்தது தான். இங்கே வந்து பிளாக்பெரி, இங்கே தெரியுது பாருங்கள், பிளாக்பெரி. இதான் பிளாக்பெரி. சரி, ஒன்றா நான் ப்ளக் பண்ணி எடுத்துகிட்டு போவோமா? இது பாருங்க, பிளாக்பெரி. சூப்பர். எனக்கு ஒன்று கிடச்சிது. ஐ காட் அ பிளாக்பெரி. Ooh, one big raspberry. No, it's a blackberry. Blackberry, I mean. Yeah. You are in the video now. Oh, yeah. Okay. What is this? A wild blackberry. Very nice. Wait. There's not more there. ராஷ்பெரி இங்கே இருக்கு. இது ராஷ்பெரி, இது பிளாக் கலர் பிளாக்பெரி. இல்லை டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. Because all of them இது அங்கே நிறையா இருக்குது. have the same names, but look completely Okay. different. இங்கே இருக்குது, உடஞ்சி அது ஒரு கிளை மட்டும் மேலே போயிருக்கு போல இருக்குது. இந்த ரூட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க, ஃபஸ்ட் கிளாஸாக. இந்த ரூட் வந்து எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ பெரிய திக்கான ரூட். வாய்ப்பே இல்லை. அப்படி அவசியம் இல்லை, அப்படியே நான் வீடியோ எடுத்துக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குல்ல, கேப்பில். தொப்பி கழட்டுங்க, முடி களைஞ்சிருக்கும். கவலைப்படாது, அது ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. ஜூம் இல்லை அதில். அதில் ஒரே ஒரு ஜூம் தான் இருக்குது, நிறைய இல்லை. ஃபால்ஸோட லோயர் போர்ஷனுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து போர்டு வாக் போட்டிருக்காங்க. அந்த போர்டு வாக்கில் போய் பார்க்கலாம் போல் தெரியுது. அங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, தெரியுது. இங்கே இல்லாமல் இந்த சைடு மேலே போனால் ரிவர் ஆக்சஸ்ன்னு போட்டிருக்குறாங்க. அது எப்படி இருக்குன்னு தெரில, அதையும் போய் பார்த்துருவோம். நம்ம போய்
ரிவரில் கால் வைக்க முடிஞ்சுன்னா தண்ணியில் காலை வச்சு அப்படியே பார்த்துட்டு வந்துடும். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணிட்டு வந்துடும். ஓகே, இப்போது ஏன்னா இங்கே பவர் ஜென்ரேஷனும் பண்ணுறாங்க. மேபி இந்த யூனிட் வந்து பவர் ஜென்ரேஷன் பண்ணக்கூடிய யூனிட்டாக எனக்கு தெரியல. அந்த போர்டு வாக் போயிருக்கு பாருங்கண்ணா, அந்த போர்டு வாக் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே வளையமாக போட்டிருக்காங்க, நிறைய ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்தால் நல்லா தான் இருக்கும். ஒரு டர்பைன் வச்சுருக்காங்க. இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறாங்க. இங்கே இருக்குது, எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக் டெவலப்மெண்ட். ஃபால்ஸ்லேருந்து விழுகிற தண்ணி அப்படியே இங்கே வந்துருக்கு, ஸ்ட்ரீமாக வந்து அப்படியே போயிட்டுருக்கு. சூப்பராக. ஸோ அந்த லோயர் பார்க்கிங் அங்கே இருக்குது. அந்த லோயர் பார்க்கிங்லேருந்து இந்த ரிவருக்கு வரக்கூடிய ஆக்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விளாண்டுட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது. சூப்பர். லோயர் போர்ஷன்லேருந்து பார்க்க போகிறோம். அவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்கள் ஃபால்ஸ். சான்ஸே இல்லை. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. எப்படி விழுது பாருங்கள். மேலே விழுந்து அப்படியே ஸ்ட்ரீமாக போகுது.